நெல்லையிலிருந்து எமது செய்தியாளர் செல்வராஜ் இணைகிறார். வணக்கம் செல்வராஜ், அப்பகுதியில் டெங்கு பரவல் எப்படி இருக்கிறது? விரிவான தகவல். நிச்சயமாக ஜனனி, ஏடிஎஸ் என்ற கொசுக்கள் மூலமாக இந்த டெங்கு காய்ச்சல் என்பது தற்போது பரவி கொண்டு வருகிறது. குறிப்பாக நன்னீர் மூலமாக தான் இந்த ஏபிஎஸ் என சொல்லக்கூடிய இந்த கொசு உற்பத்தியாகி தற்போது இந்த காய்ச்சல் என்பது குறிப்பாக திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் இப்போ அதிகமான டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 10 தினங்களில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகமே தெரிவித்துள்ளது. தொடர்ந்து திருநெல்வேலியில் உள்ள அரசு மருத்துவமனை என சொல்லக்கூடிய திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நாள்தோறும் சுமார் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்கள் மர்ம காய்ச்சல் என்ற பொருளில் தற்போது இங்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஏற்கனவே மாவட்ட நிர்வாகமும் சுகாதாரத்துறையும் டெங்குவால் பாதிப்பு இல்லை என தெரிவித்த போதிலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக 3.5 வயது சிறுமி, கேடிசி நகர் பகுதியைச் சேர்ந்த சிறுமி இந்த மர்ம காய்ச்சலால் உயிரிழந்துள்ளார். இதுபோன்ற தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் மர்ம காய்ச்சலுக்கு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் மிக அதிகமான பொதுமக்கள் இந்த மர்ம காய்ச்சல் மற்றும் டெங்குவால் பாதிக்கப்பட்டு அவர்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் தொடர்ந்து நாம் சற்று முன் கூட திருநெல்வேலியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு காய்ச்சல் பிரிவுக்கு நேரடியாக சென்று பார்க்கும்போது கூட பலர் அந்த பகுதியில் அந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு தங்கள் சிகிச்சை பெற்று வருவதை நாம் நேரடியாகவே பார்த்தோம். ஏன்னா இது போலதான் திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு மருத்துவமனைகளிலும் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் நகர் நல அலுவலகங்களிலும் இதே போன்ற நிலைமைதான் தற்போது காய்ச்சல் மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக அங்கு பொதுமக்கள் தங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். மேலும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் இந்த காய்ச்சல் என்பது மிக அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் இந்த காய்ச்சல் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் மற்றும் பொதுமக்களும் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் அதிகரித்துக் கொண்டே வருகிறார்கள். ஏனென்றால் அங்கு அவர்களுக்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் தொடர்ந்து கடந்த 3 மாதங்களில் சுமார் 4000க்கும் மேற்பட்டவர்கள் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை என்பது அறிவித்த போதிலும் பலர் தங்களுடைய உயிரிழந்த சம்பவத்திலும் தற்போது வரை நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த டெங்கு காய்ச்சல் காரணமாக கடந்த காலங்களில் இந்த தடுப்பதற்காக கடந்த அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது ஒவ்வொரு பகுதிக்கும் டெங்கு ஒழிப்பு ஊழியர்கள் என ஒவ்வொரு பகுதிக்கும் நேரடியாக வந்து அவர்கள் தங்கள் வீடுகளில் எந்த மாதிரி அந்த ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து அந்த ஏடிஎஸ் என சொல்லக்கூடிய அந்த கொசு உற்பத்தி ஆகக்கூடிய இடங்களில் நேரடியாக கண்டறியப்பட்டு அதனை அப்புறப்படுத்துவதற்காக மேற்கொள்வார்கள். மேலும் நன்னீரில் நேரடியாக வரக்கூடிய அந்த கொசுவை ஒழிப்பதற்கான திரவங்களை ஊற்றப்பட்டு அந்த கொசுவை முற்றிலுமாக அழிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் தற்போது வரை திருநெல்வேலி மாநகராட்சியாக இருக்கட்டும், மாவட்ட நிர்வாகமாக இருக்கட்டும், உள்ளாட்சித்துறையாக இருக்கட்டும், இது போன்ற எந்தவித ஒரு நடவடிக்கைகளும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் வடகிழக்கு பருவமழை துவங்கிய நிலையில் பல்வேறு பகுதிகளிலும் இந்த மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக ஏடிஎஸ் கொசு என சொல்லக்கூடிய பல்வேறு கொசுகள் உற்பத்தியாகி அந்த பகுதியில் பொதுமக்களுக்கான டெங்கு மற்றும் மர்ம காய்ச்சல் என்பது ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் தமிழக சுகாதாரத்துறையும் இருந்திருக்கப்பட வேண்டும். ஆனால் தற்போது வரை அதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படவில்லை. மேலும் திருநெல்வேலி மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக அந்த ஏடிஎஸ் கொசுவை ஒழிப்பதற்கான அந்த புகைகள் மூலமாக ஒவ்வொரு இடங்களுக்கும் நேரடியாக சென்று இந்த புகை அடிக்கப்பட்டு அதனை ஒழிப்பதற்காக நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கப்பட வேண்டும். அதுபோன்ற நடவடிக்கைகளை சரிவர மேற்கொள்ளப்படாதால் தற்போது இந்த காய்ச்சலால் மிக அதிகமாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த காய்ச்சல் கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஒரு 12-13 நாட்கள் மேல் உடல் வலி என்பது மிக அதிகமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதே போல பல்வேறு அந்த காய்ச்சல் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு வாரமாக அந்த காய்ச்சல் அவர்கள் விடுபடாமல் மருத்துவமனையை நோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இது தொடர்பாக சமூக ஆர்வலர் சிராஜ் நம்மிடம் இருக்கு, அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். இப்ப தற்போது பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை காரணமாக பல்வேறு இடங்கள்ல நீர்நிலைகள் தேங்கியிருந்து அதன் மூலமாக ஏடிஎஸ் கொசு உற்பத்தியாக டெங்கு காய்ச்சல் பரவிட்டு வருது. இதை ஒழிப்பதற்கு அரசு என்ன செய்ய நடக்குங்க? குறிப்பாக என்ன மாதிரி நடவடிக்கை மேற்கொள்றீங்க? சார், அதாவது திருநெல்வேலி மாநகர பகுதிகள் மட்டுமல்லாது திருநெல்வேலி ஊரக பகுதிகளில் இருந்து எக்கச்சக்கமான மக்கள் இந்த மருத்துவமனைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்துட்டு போகக்கூடியவங்க எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப தற்பொழுது அதிகமான அளவுல இந்த பருவநிலை மாற்றம், அந்த வடகிழக்கு பருவமழை துவக்க காலமாக இருந்தாலும் கூட இந்த பருவகால மாற்றம் அப்படின்றதுனால இந்த வெயிலும் மழையும் சார்ந்து மாறி மாறி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதிகமான காய்ச்சல், ஜலதோஷம் இது மாதிரியான வியாதிகள்னால மக்கள் அதிகமா ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க.
ஆனா இங்க வரக்கூடிய நோயாளிகள்ல இப்போ நோயாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடாது, பயனாளிகள் அப்படின்னு சொல்லணும்னு மருத்துவத்துறையில இருந்து அறிக்கையெல்லாம் விட்டுருக்காங்க. ஆனா அந்த பயனாளிகளை எவ்வளவு தூரம் கேர் பண்ணி நடத்திக்கிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அம்மா அவர்களினுடைய ஆட்சி காலத்துல வந்து டெங்கு இல்லா தமிழ்நாடு அப்படின்ற ஒரு திட்டத்தையே கையில எடுத்து ஒவ்வொரு வீடு வீடா சென்று அங்க இருக்கக்கூடிய அந்த நல்ல தண்ணி மூலமா பரவக்கூடிய அந்த கொசு அப்படின்றத கட்டுப்படுத்தி மாநகராட்சி நிர்வாகம் மூலமா கட்டுப்படுத்தி அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொண்டதன் விளைவாக அந்த வரக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கை கம்மியாச்சு. அப்படியும் மேலும் வரக்கூடிய அந்த கொசுக்கள்னால வரக்கூடிய நோயாளிகளை வந்து மருத்துவத்துறை எவ்வளவு தூரம் கண்காணிக்குது அப்படின்றது இங்க ஒரு முக்கியமான கேள்விக்குறியா இருக்கு. ஆனா தற்பொழுது இருக்கக்கூடிய அரசின் மூலமாக இங்க வரக்கூடிய நோயாளிகளுக்கு வெறும் காய்ச்சலுக்கு பயன்படுத்தக்கூடிய டோலோ இது மாதிரியான மாத்திரைகள் மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. இது மருத்துவர்கள் மீது நம்ம குற்றச்சாட்டுகள் சொல்ல முடியாது. ஏன்னா மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்கும் பொழுது டெங்கு வந்து வெறும் 200 பேருக்கு தான் வந்திருக்குது, அதையும் நாங்கள் கட்டுப்படுத்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறாரு. இது உண்மைக்கு புறம்பான விஷயம் அப்படின்றது மக்களுக்கே புலப்படும். இதுக்கும் மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மருத்துவத்துறையை மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள், அதாவது மாரத்தான் அமைச்சர் அவர்கள் ஊர் ஊரா சென்று காலியாக இருக்கக்கூடிய இடங்கள்ல வாக்கிங் மூலமாக சென்று இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய மருத்துவ அமைச்சர் அவர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை ஆகட்டும் அல்லது ஒவ்வொரு மாவட்ட மருத்துவமனைக்கும் நேரடியாக சென்று இது குறித்த கேள்விகளை ஏன் எழுப்பல, இது சார்ந்த விஷயங்களை ஏன் எடுக்கிறது இல்லை அப்படின்ற கேள்விகள் மட்டும் இல்லாம முதல்வர் அவர்கள் வந்து ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த நோயை பரவுறதை தடுக்கிறதுக்கு இந்த நடவடிக்கையில 3 மாசத்துக்கு முன்னாடியே மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் மேற்கொண்டு இருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் அவங்களுடன் ஸ்டாலின். இப்ப நாங்க கேட்கிறோம் யாருடன் ஸ்டாலின்? இங்க மக்களுக்காக செயல்படக்கூடிய முதல்வர் அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களுடைய தேர்தல் வியூகம் ஒவ்வொருடைய வீடுகளுக்கும் சென்று உங்களுடைய பட்டியலை கொடுங்க, திமுகவில் உறுப்பினராக இணைஞ்சுக்கிட்டீங்களா இணைய மாட்டீங்களா, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, ஓடிபி கொடுங்கன்னு கேட்க தெரியுதுல்ல. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எது சார்ந்த விஷயங்கள் சார்ந்த மருத்துவத்துறை கட்டமைப்பை நீங்க மேம்படுத்திருக்கீங்கன்றதை உங்களால சொல்ல முடியுமா? அல்லது எவ்வளவு தூரம் காய்ச்சல் வராத தடுப்பு நடவடிக்கை சார் ப்ளீச்சிங் பவுடர்ல கூட ஊழல் செஞ்சு அதுக்கு பதிலாக கேள்வி கேட்ட செய்தியாளரை மிரட்டல் தோணியில பேசக்கூடிய மேயர் அவர்கள் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் சென்னை மாநகராட்சியில திருநெல்வேலி மாநகராட்சியில எவ்வளவு பெரிய ஊழல் நடந்து மேயரே மாத்தி இருக்காங்க. ஆனா சைக்கிளில் வந்த மேயருக்கு இங்க மருத்துவ கல்லூரிக்குள்ள வந்து பார்க்க தெரியலையா? மாநகராட்சி பகுதிகளில் அந்த டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு பார்க்க தெரியலையா? எவ்வளவு இடத்துல தண்ணீர் தேங்கி இருக்குன்றது உங்க கண்ணுக்கு தெரியலையா? சைக்கிள்ல வந்து விளம்பரம் தேடக்கூடிய அரசாக மட்டும்தான் இப்ப செயல்பட்டு இருக்கிறே தவிர்த்து மக்களினுடைய பயன் தரக்கூடிய வகையில அரசு செயல்படுதா அப்படின்னா அது நிச்சயமா கேள்விக்குறி மட்டுமல்ல, இது அகற்றப்பட வேண்டிய ஒரு அரசாங்கமாக மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்றத நான் ஆணித்தரமா தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப மருத்துவத்துறையே சொல்லியிருக்காங்க நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்டவர்கள் வந்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில மர்ம காய்ச்சலுக்காக அனுமதிக்கிறாங்க. ஏன் அது டெங்கை ஏன் வெளிப்படையாக அறிவிப்பது என்ன சந்தேகம் அரசுக்கு? சார் அதாவது இப்ப லாஸ்ட் வாரத்துல கூட ஒரு சிறுமி, ஒரு 3 வயது சிறுமி வந்து நிமோனியா காய்ச்சல்னால இறப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் திருநெல்வேலி மாவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் மட்டுமில்லாத தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு வருந்தத்தக்க செயல். ஏன்னா மருத்துவத்துறை எவ்வளவோ தூரம் நம்ம மேம்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் உதாரணம் சொல்றீங்களா? உத்தரப்பிரதேசத்தை பாருங்க, பீகாரை பாருங்க, அதை விட நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசு ஏன் மருத்துவத்துறையை கம்பேரிசன் பண்ண மாட்டேங்க மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை விட? ஏன்னா நம்ம வந்து என்னைக்கு கீழே இருக்கிறவங்கள தான் பாக்குறோமே தவிர்த்து மேன்மை அடைந்தவர்களை நம்ம பார்க்கறதே கிடையாது. நம்மளை விட மேன்மை அடைந்திருக்கக்கூடிய கேரளா மாநிலம் இந்த மாதிரியான மாநிலங்களை நாம பார்த்து மருத்துவத்துறை கட்டமைப்பை இன்னும் மேம்படுத்தணும். இது வெறும் குற்றச்சாட்டு கிடையாது. ஏன்னா மக்களினுடைய உயிர் சார்ந்த விஷயம் அப்படின்றதுனால இது தப்பு ஒன்றும் கிடையாது. நீங்க அறிவிப்பு வெளியிட்டீங்கன்னா மக்கள் எல்லாருமே தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இங்க டெங்குவே கிடையாது, டெங்கு கொசுவே நாங்க ஒழிச்சிட்டோம், முதல்வர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல டெங்கு கொசுவை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நாங்க வெளியூருக்கு அனுப்பிச்சிட்டோம்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இங்க இருக்குது. ஏன்னா மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துதிப்பாடுறதுக்கு தான் இருக்கிறாரே தவிர்த்து டெங்கு கொசு ஒழிக்கிறதுக்கான பணிகள் அவர் எடுத்திருக்காரா, அது சார்ந்த உத்தரவுகளை பிறப்பித்திருக்காரா, அல்லது அந்த மருத்துவர்களுக்கு வந்து அந்த அறிவுரை வழங்கியிருக்காரான்னு தெரியல. ஆனா சிஎம் அவர்கள் வீட்டு பக்கத்திலையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டு பக்கத்திலையும் முதல்வர் துணை முதல்வர் வீட்டு பக்கத்திலையும் ஒரு கொசுவை பார்க்க முடியாது. எனக்கு தெரிந்து மருத்துவத்துறை அமைச்சர் சொன்ன தகவல் வந்து முதல்வர் வீட்டு பக்கத்திலையும் துணை முதல்வர் அவர்கள் வீட்டு பக்கத்துலயும் தான் கொசு கிடையாது. ஆனா மத்த எல்லா இடத்துலயும் கொசு இருந்துட்டு தான் இருக்குது. அந்த அறிவிப்பை நீங்க ஓப்பனா சொன்னீங்கன்னா நீங்க எங்களை பாதுகாக்கிறத விட நாங்களே எங்களை பாதுகாத்துக்கிடுவோம். அதுல கூட ஒரு விளையாட்டுத்தனமா இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்கு தகுந்த ஒரு செயலா தான் இருந்துட்டு இருக்குது. இல்ல குறிப்பா பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் ஒவ்வொரு வீடு வீடாக வந்தாங்க அந்த கொசு தடுப்பு அதிகாரி, அந்த ஊழியர்கள் குறிப்பா பெண்கள் மிக அதிகமாக இருந்துச்சு. ஒவ்வொரு வீடுகளையும் நேரடியாக சென்று அந்த வீடுகளை தங்க ஆய்வு செஞ்சாங்க. அது போக
நன்னீர் குறிப்பாக மாநகராட்சியிலிருந்து வரக்கூடிய அந்த குடிநீரில் வந்து கொசு ஒழிப்பதற்கான அந்த திரவங்களும் ஊற்றப்பட்டது. ஆனால் அது சமீப காலங்களில் இல்லை. ஏன்னா திரும்ப கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்த விட இன்னும் அதிகமாக மழை பெய்வதற்கான நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மிக அதிகமாக மழையை நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி டெங்கு இல்லா தமிழ்நாடு அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்தாங்க. அது சார்ந்த அந்த விஷயங்களை கல்லூரிகள் முதல் பள்ளிகள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ட போய் கொண்டு போய் சேர்த்தாங்க. உங்க வீட்டு பக்கத்தில் சரட்டையில தண்ணி தேங்கி இருந்தா கீழே கவுத்தி விடுங்க. அந்த டயர்கள்ல உங்களுக்கு கண்களுக்கு, அதாவது இப்ப எல்லா இடத்துக்கும் அதிகாரிகள் போக முடியாது, ஊழியர்களால போக முடியாது. உங்களுக்கு தெரிந்த இடங்கள்ல ஏதாவது இடத்துல தண்ணி தேங்கி இருந்தா நீங்க அதை கீழே கவுத்தி போடுங்க அப்படின்னு எல்லா செய்தி தொடர்பு துறை அப்படின்றதன் மூலமா பயன்படுத்தி எல்லா இடங்களுக்கும் கொண்டு போனாங்க. எல்லா இடத்துலயும் இந்த டெங்கு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. இப்ப ஏதாவது ஒரு விழிப்புணர்வுக்குன்னு சொல்லி நீங்க ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்கீங்களா? அல்லது அது சார்ந்த ஏதாவது அரசியல்ல ஏதாவது ஒரு உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கீங்களா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. அப்படியே பிறப்பித்து இருந்தாலும் கூட அதற்கான பட்ஜெட் தொகை மட்டும்தான் ஒதுங்கி இருக்குமே தவிர்த்து அதை நடைமுறைப்படுத்திருக்க மாட்டாங்க. இது மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்திடும். நீங்க சொன்னது மாதிரி கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்றத தாண்டி இங்க உயிரிழப்புகள் அப்படின்றதுனால இது அந்த உயிரிழப்புகள் அந்த குடும்ப உறவுகளுக்கு தான் தெரியும். அது அதனுடைய வலியும் வேதனையும். ஏன்னா அரசு சார்ந்த மருத்துவமனைகளுக்கு வரக்கூடியவங்க வந்து பாமர மக்கள். இவங்க வந்து வசதி வாய்ப்புகள் இல்லாமலையும் அந்த சார்ந்த மருத்துவ சார்ந்த விஷயங்களை வாங்க முடியாமலும் தான் உங்களை நம்பி வராங்க. ஆனா அவங்களை நீங்க எது மாதிரியான நடத்தைகள் மூலமா நடத்திட்டு இருக்கிறீங்கன்னு பார்த்தா ஒரு கேவலத்திலும் கேவலமா இருக்கக்கூடியது. உள்ள போய் பாத்தீங்கன்னா பெட் இருக்காது சார். காய்ச்சல் வந்தவங்கள நம்ம என்னைக்கே கீழே படுக்க போடுவோமா? கீழே விரிச்சு படுக்கப்பட்டிருக்காங்க. ஒரு துணி கூட கொடுக்கறது கிடையாது. அந்த பாத்ரூம் வசதிகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாத்தத்துக்கு மேல நாத்த எடுக்கக்கூடிய இதுல தான் இருக்குது. இப்படிலாம் சுகாதாரத்தை மருத்துவத்துறையிலே நம்ம எதிர்பார்க்க முடியாட்டினா ஊருக்குள்ள நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? இங்க மருத்துவத்துறை அமைச்சர் இப்போதாவது கொஞ்சம் கண்ணையாவது திறந்து, தேர்தல் வருது, சோ தேர்தல் வரைக்காவது, ஏன்னா எஸ்ஐஆர் போன்ற நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க, இப்பயாவது உசுரை காப்பாத்துங்க. இப்பயும் காப்பாத்தனா இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தேர்தலில் நிறைய பேர் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ தயவு செய்து முதல்வர் அவர்கள் மருத்துவத்துறை அமைச்சரை மாற்றம் செய்யாட்டினாலும் அவருக்கு ஒரு அறிவுரை கொடுத்து இப்படிலாம் நடக்காதீங்க, நீங்க ஓடுறதெல்லாம் மேட்ரு கிடையாது, நீங்க வந்து சரியான நடவடிக்கைகள் எடுக்கணும், மக்கள் பாராட்டணும், நீங்க வந்து அந்த விளம்பரங்களை தேடி கொடுக்கறதுக்கு தேவையில்லை, மக்கள் சொல்லக்கூடியதான் விஷயமா இருக்கணும்னு சொல்லி ஒரு அறிவுரையை கொடுத்து தயவு செய்து மருத்துவத்துறை அமைச்சரை வேலை பார்க்க சொல்லுங்க. குறிப்பா அரசு கூட இதுல வந்து மௌனம் சாதித்து வருது. ஏன்னா டெங்கு என்பது வெளிப்படை, ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி வெளிப்படை தன்மையோட இருக்கணும். எதை கேட்டாலும் இந்த அரசு வெளிப்படையாக செயல்படுகிறது தெரிவித்து இதுல ஏன் இவ்வளவு மௌனம் சாதித்து வராங்க? குறிப்பாக டெங்கு இந்த மாவட்டத்தில் இவ்வளவு பரவி இருக்குன்னு வெளிப்படையா தெரிவிக்கணுமா? அது போன்ற தெரிவிப்பதற்கு என்ன மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ள நினைக்கிறீங்க சார்? மருத்துவத்துறையை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மருத்துவர்களுக்கும் அதை சார்ந்த அதிகாரிகளுக்குமே பல உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா தான் சார் நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு டெங்குன்னு சொல்லி அது சார்ந்த நோயாளிகள் கிட்ட கூட உங்களுக்கு சொல்றது கிடையாது. இது வந்து ஒரு வைரல் ஃபீவர், இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி வெறும் டோலோ இந்த மாதிரி தாழ்பால் மாத்திரைகளை மட்டும்தான் கொடுக்குறாங்களே தவிர்த்து வேற எதையுமே கொடுக்கறதே கிடையாது. ஸோ மருத்துவத்துறை அதிகாரிகள் உடனடியாக ஒரு விஷயங்களை மேற்கொண்டு இந்த டெங்கு வந்து தடுக்கணும் அப்படின்றதே விரும்புகிறேன். நிச்சயமாக அவர் தெரிவித்தது போலவே இங்கு வருகின்ற பல்வேறு மர்ம காய்ச்சலுக்கும் டெங்கு காய்ச்சலுக்கும் டோலா 650 மட்டும் அவர்களுக்கான மாத்திரையாக வழங்கப்பட்டு அது வந்து தற்காலிகமாக அந்த காய்ச்சல் குணப்படுத்தி அவர்களை வெளியே அனுப்புவதில் தான் மிக நோக்கமாக தமிழக அரசு என்பது செயல்பட்டு கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்த டெங்கு காய்ச்சல் தொடர்பாக தங்கள் வெளிப்படையான தன்மை என்பது தமிழக அரசுக்கு இருக்கப்பட வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் தங்கள் கோரிக்கைகளை வைத்துள்ளார்கள். டெங்கு தமிழகத்தில் இருக்கிறது, இத்தனை கேஸ் இன்று வந்துள்ளது. இதை தொடர்பாக தங்களுடைய ஒவ்வொரு மருத்துவமனையும் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பது வெளிப்படை தன்மை தமிழக அரசுக்கும் சுகாதாரத்துறைக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களோட கோரிக்கையாக உள்ளது. ஜனனி, நன்றி செல்வராஜ்.